சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, ரைஸ்னு எல்லாத்தோடையும் அசத்தலாக இருக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவி. கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி நல்லா வதக்கிட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக முந்திரி. நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு நல்லா ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அரைச்ச விழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் மூடி வைக்கலாம். ஒரு பேனில் வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் 200 கிராம் சேர்த்துருக்கேன். உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள். இது ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து கிரேவியில் சேர்த்து நல்லா உப்பு காரெல்லாம் சேரட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் மூடி வைக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி கம ரெடி ஆயிடுச்சு. கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்ல காரசாரமாக மஷ்ரூம் பட்டர் மசாலா